கடகராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? கடகராசி பெண்களுக்கு ராசியிலே குரு உச்சமாகி இருக்கிறார் இல்லையா? ரொம்ப ஓகே. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ராசிநாதன் சந்திரனும் பூராடம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரு. பௌர்ணமியை நெருங்கின சந்திரனா இருக்கிறதுனால ரொம்ப குதூகலமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க லைஃபை. ஏன்னா கடகத்துக்கு பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு டிராவல் பண்றது, ஒரு விண்டோ சீட்ல உட்காந்துட்டு பாட்டு கேட்கறது, மலையை ரசிக்கிறது, புது ட்ரெஸ் போட்டுக்கிறது, வீட்டில் ஏதாவது புதுசாக ஸ்வீட் செஞ்சாங்கன்னா அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெருசாக எக்ஸைட் ஆகிறது தான் கடகராசி. எனக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணும், லக்ஸுரியாக பிராண்டடான விஷயங்கள் வேணும், இதெல்லாம் இல்லை. ஓகே. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான கடகராசி பெண்களுக்கு ராசியிலே குரு உச்சமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்கள் மனோரீதியாக வரும். ஏன்னா அஷ்டம சனி நடந்தபோது நிறைய மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் நீதான் காரணம்னு எல்லா இடத்துலையும் பலியாடு ஆகுனது யாருன்னா கடகராசி பெண்கள் தான். எவ்வளவு செஞ்சாலும் கடைசி கிடைக்கிறது கெட்ட பெயர் தான், அவமானம் தான் அப்படிங்கிறது தான் கடகராசி பெண்களுடைய நிலையா இருந்தது. அதெல்லாம் மாறப்போகுது. ஓகே. ராசிக்கு குரு வந்துட்டாரு இல்லையா, இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணவங்கலாம் தன்னால பயந்து ஓடக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருந்து நிச்சயமா இருக்குது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.